வணக்கம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு நம்மளோட 78வது இந்த சுதந்திர நாள். இந்த சுதந்திரங்கிறது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது. இந்த வாட்டி சுதந்திர தினத்தை இன்னைக்கு பசங்களோட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு என் ஒய்ஃப் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. சேமிப்பை பற்றி நீங்களாம் பேசுகிறீங்க. சேமிப்பை நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா கார்ப்பரேஷன் ஸ்கூல்லையும் போய் பேசணும்னு நீங்கள் சொன்னாங்க. நான் ஒரு 5 ஸ்கூலுக்கு டோட்டலாக போனேன். ஒரு ஸ்கூலுக்கு போய் பசங்க பேசினதை நேற்று நீங்கள் வீடியோவை தொகுத்து நாங்கள் போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரும்பி 4 ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். அங்கே இருக்கிற பசங்கள்கிட்டலாம் பேசினேன். ஒன்று, அங்கே ஸ்கூலில் இருந்த ஃபெசிலிட்டிஸுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்கூலில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்ற ஸ்கூல்லலாம் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பில்டிங் இருந்தது, பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய புது டேபிள் சேர் எல்லாம் இருந்தது. ஆனால் குழந்தைங்க ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் டீச்சர்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லோரும் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, அண்ட் எய்டட் ஸ்கூலில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஸ்கூல்லையும் ஒரு 100 பேருக்கு கம்மியாக தான் இருந்தாங்க. சில ஸ்கூல்களில் 65லேருந்து 70 பேர் தான் இருந்தாங்க. இது எப்படியாவது நம்ம மாற்றணும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களை படிக்க வைக்க வேண்டியதுன்னு கவர்மெண்ட்டோட ப்ரைமரி டியூட்டி. இதுக்காக நம்ம அரசாங்கம் நிறைய செஞ்சுருக்குது. கார்த்தால சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, டிஃபனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு எல்லா ஸ்கூல்லையும் கேட்டேன். டிஃபனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மத்தியானம் சாப்பாடும் போடுறாங்க. எல்லாருக்குமே அது ரெண்டும் கிடைக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, எந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க மாட்டேங்குது. பட் இதை மீறி போகணும். அதுக்காக நம்ம எப்போதும் அதையே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. பல குழந்தைங்களோட அம்மா அப்பா கஷ்டப்படுறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது, கவலையுமா இருந்தது. இது மாதிரி சுச்சுவேஷனில் இது மாதிரி குழந்தைங்க வளர்றச்ச நம்மளாம் எப்படின்னா ப்ரிவிலேஜாக வளர்ந்துருக்கோங்கிறது புரியுது. பல நேரத்தில் பல இடத்துல நான் ஓவேரியன் லாட்ரி நம்மளாம் ஜெயிச்சிருக்கோம்னு சொல்கிறேன். அதோட ஃபுல் இம்பேக்ட் நேற்று எனக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளாம் நல்ல பொசிஷனில் இருக்கோம் வாழ்க்கையில். நம்ம திரும்பி இந்த சொசைட்டிக்கு எதாவது செய்யணுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளோட ரொம்ப முடியாதவங்க இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் பல பேர் பல இடத்துல கஷ்டப்படுறாங்க. சொசைட்டிக்கு திரும்பி நீங்கள் செய்யணுங்கிறது உங்கள் கடமை. அதை நீங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வாட்டிலேருந்து நம்ம ஏதாவது செய்யணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எவ்வளோ பேர் வக்கீல் ஆகணும்னு நினைக்கிறீங்க? லாயர். சரி. எவ்வளோ பேர் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் போலீஸ், எல்லா ஸ்கூல்லையும் அது. எவ்வளோ பேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் படிக்கணும்னா நம்மளுக்கு பணம் செலவாகும். இதெல்லாம் படிக்கணும்னா நம்மளுக்கு பணம் செலவாகும். கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்துருவாங்க, டீச்சருக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணிவிடுவாங்க. அப்போ டெக்ஸ்ட் புக் கூட கொடுத்துட்றாங்க. ஆனால் மற்ற வெளியில் இருக்கிற புஸ்தகமும் நம்ம வாங்கணும், பென்சில் வாங்கணும், பேப்பர் வாங்கணும், மேடம் சொன்ன மாதிரி ரிப்பன் வாங்கணும், சாக்ஸு, ஷூ, பேனா இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பப்போ உங்கள் வீட்டில் பணம் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி இப்போ ஒன்று தர எல்லாருக்கும் ஒன்று அதில் எப்போ தினம் ஒரு ரூபா, 2 ரூபா, 5 ரூபா எவ்வளோ முடியுதோ அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்டு இதுக்குள்ளே போட்டு வைக்கணும். அப்போ உங்களுக்கு பணம் தேவைன்னா இதுலேருந்து எடுக்க முடியும். இதை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு, பர்த்டே அன்றைக்கி உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்கு, தீபாவளி பொங்கலுக்கு ஏதாவது வாங்கிறதுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நாளைக்கு அம்மாவுக்கு அவசரமாக வேறு எங்கேயாவது காசு போடணுன்னா இந்த காசை கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லோரும் படித்தா தான் முன்னேற முடியும். முன்ன மாதிரி கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் படிச்சிருப்பாங்க. இப்போது தாத்தா ஆயா எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. பாட்டி தாத்தாலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. படித்தா தான் நம்ம நல்ல வேலைக்கு போக முடியும். நல்ல வேலைக்கு போனால் தான் நல்ல சம்பளம் கிடைக்கும்.
உங்கள் ஹெட் மினிஸ்டர்ஸ் டீச்சர் மாதிரி நீங்கள் வேலைக்கு போக முடியும். உங்கள் பசங்களை நல்லா வளர்க்க முடியும். ஆனால் நம்ம நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும். எவ்வளோ பேர் கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்காங்க. எவ்வளோ பேர் ஐபிஎல் ஆட போகிறீங்க? ஸோ இதெல்லாம் வேணும்னா நம்ம தினம் ₹1 ₹2 இதுக்குள்ளே போடணும். இன்றைக்கி காத்தால் நான் ஒரு ஸ்கூலுக்கு போனேன். எல்லாரையும் கேட்டேன். எல்லாருக்கும் ₹5 கொடுத்தேன். எல்லோரும் என்ன சொன்னாங்க, ₹1 மிட்டாய் வாங்கிறதுக்கு வேணும்னு ₹1 எடுத்து வச்சுக்கிட்டு ₹4 உள்ளே போட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், நானே மிட்டாய் வாங்கின்னு வந்துட்டேன். ஆமாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் மிட்டாயும் நானே கொடுத்துட்றேன், ₹5 காயினும் கொடுத்துட்றேன். அப்புறம் ஒத்தத்தர் எவ்வளோ போடுறீங்கன்னு நான் கேட்குறேன். அது மாதிரி நீங்கள் பிரித்து இதில் போடணும். சரியா? சேர்த்து வச்சு பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். இதை ரொப்பின அப்புறம் உங்கள் ஹெட் மினிஸ்டர்ஸ்ட்டை கொண்டு வந்து காட்டணும். சரியா? ரொப்பிட்டேன்னு காட்டணும். அடுத்த வருஷம் நான் வருவேன். ரொப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து பண்ணுறேன். ஓகேயா? சரி. சேமிப்பை பற்றி யார் வந்து இங்கே பேசுவாங்க? எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. யார் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்காங்க? யார் சொல்ல போகிறாங்க சேமிப்பை பற்றி? யார் சொல்லுவாங்க? சேர்க்கறதுனா நம்மளுக்கு பணம் சேர்த்தா என்னெல்லாம் கிடைக்கும்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும். வணக்கம். உன் பேர் என்ன? வெரி குட் கலைசெல்வன். சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் கலைசெல்வன். நான் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சேமிப்பு பற்றி பேச வந்துள்ளேன். நம்ம வந்து சிறிய வயதிலிருந்து சேமிப்பை வளர்க்கணும்னா நம்ம பெருசாக ஆனாலே எதுனா ஆபத்துனா நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் எதுனா வாங்கணும்னா நம்ம வீட்டில் வந்து இல்லை அந்த உண்டியிலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு எதுனா வாங்கி தரணும், பர்த்டேனால எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு உண்டியல் வாங்கி அதுலேருந்து காசை போட்டு போட்டு பெருசாக அவரை மட்டும் அதை போட்டுனேன்னா நம்மளுக்கு ஒரு பெருசானதுக்கப்புறம் எதுனா வாங்கி மேல் படிப்புக்கும் அந்த காசு உதவும். நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே உண்டியல் ஒன்று வாங்கி அதில் ₹2 ₹5 போட்டு வச்சோன்னா பெரியவங்க ஆகும்போது ஏன்னா கடன்லாம் வாங்காமல் நம்ம தேவையை நம்மளே தெரிஞ்சுக்கணும். வெரி குட். இப்போ நம்ம ஒரு உண்டியல் வாங்கி ₹2 ₹5 ₹10 போட்டால் அது அந்த உண்டியல் நிறைய நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அம்மா முதல்ல சந்தோஷமா இருக்கும். நம்ம சேர்த்த காசை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா. படிக்கிறேன். சேமிப்பு என்பது நம் வருங்காலத்தில் சேர்த்து வைத்த பணத்தை நம் அத்தியாவசிய தேவைக்காகவும் சேர்த்து வைப்பதா பணம் சிறுவர்களை சேர்த்து வைப்பதால் நமக்கு கல்விக்காகவும் மற்றும் தேவைக்காகவும் செலவு பண்ணுவது பணம் நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவோ இல்லை கல்விக்காகவோ இல்லை நமக்கு பிடிச்ச பொருள் வாங்குறதுக்காகவோ இல்லை நமக்கு ரொம்ப ஆச்சுனே அப்போ வாங்குறதுக்காகவோனா காசு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்போ அதுலேருந்து எடுத்துக்கலாம். உன் பேர் என்னடா? மித்ரன். சரி. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறாரு. எங்கே வேலை செய்கிறாரு? கார் டிரைவராடா? சூப்பர். நீ கார்லாம் ஓட்டுவியா? கார் ஓட்டுவே நீ? சைக்கிள் ஓட்டுவியா? 2 சைக்கிளாக? 2 சக்கர சைக்கிள் ஓட்டுவியா? 3 சக்கர சைக்கிள் ஓட்டுவியா? 2 சக்கர சைக்கிள்லாம் ஓட்டுவேன். எந்த கிளாஸில் படிக்கிற? டேய், அப்புறம் பெரியவனா என்ன பண்ண போகிற? போலீஸாக போகிற?
போலீஸ் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும்? ஐபி. நீ ஐபிஎஸ் போகிற, சூப்பர்டா. ஐபிஎஸ் என்ன பண்ணுவ? ஐபிஎஸ் ஆனால் என்ன பண்ணுவ? போலீஸ் ஆகிட்ட, ஐபிஎஸ் ஆகிட்ட, என்ன பண்ணுவ? என்னடா யோசிக்கிற? நாளைக்கே நீ ஐபிஎஸ் ஆகிட்டா என்ன பண்ணுவ? ஹாப்பியாக இருப்பியா? சரி, இப்போ ஐபிஎஸ் படிக்கணுன்னா என்ன பண்ணணும் நம்ம? அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கூட போய் என்ன எவ்வளோ இருக்குது? 5. என்ன பண்ணலாம் அந்த 5 வச்சு? உனக்கு தான் என்ன பண்ணுவ நீ? பயப்படாமல் சொல்லு. என்ன பண்ணுவ? சேர்த்து வைப்பியா? செலவுக்கு ஒன்றும் வேணாமா? சரி போடு. உனக்கு அக்கா தங்க யாராவது இருக்காங்களா? யார் இருக்காங்க? அக்கா ஒரு தங்கச்சியா? வெரி குட். ஸோ டெய்லி காசு வாங்கி இதில் போடுறியா? வெரி குட். வர்ஷினி அப்பா என்ன பண்ணுறாரு? சூப்பர். அம்மா இங்கே வேலை செய்கிறாங்க. வெரி குட். எந்த கிளாஸில் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. படிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? கலெக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும்? ஐஏஎஸ் படிக்கணும். அப்போ 4thலேருந்து ஐஏஎஸ்க்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும்? என்ன 4th படிக்கிற? 4thலேருந்து ஐஏஎஸ் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் படிக்கணும்? இன்னும் 8 வருஷம் படிக்கணும் ஸ்கூல்லேயே இருக்கிறதுக்கு. அப்புறம் காலேஜ் போகணும். அதுக்கப்புறம் 2 வருஷம் படித்தா தான் ஐஏஎஸ் ஆகணும். கலெக்டர்னால் என்ன பண்ணுவார்? உனக்கு ஆசை. வெரி குட். கலெக்டர் தான் இந்த ஏரியாவுக்கு, அந்த ஊருக்கே அவர் தான் கிங், ராஜா மாதிரி. என்ன பண்ணுவேன்? இந்த பைசாவை உண்டியலில் போடுவேன். அதுக்கப்புறம் உண்டியலில் சேர்த்து என்ன பண்ணுவேன்? படிப்பியா? சரி, இந்தா. அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இல்லையா? அம்மா என்ன பண்ணுறாங்க? யார் வளர்க்குறாங்க உங்களை? ஆயா. என்ன பண்ணுறாங்க? யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டில்? ஆ ஆ ஆ 3 பேர் தான். உனக்கு அக்கா தங்க எல்லாம் இருக்கிறாங்களா? அக்கா இருக்கிறாங்க. யார்? கூப்பிடு அக்கா, கூப்பிடு அக்கான்னு. யார் இவங்க அக்கா? நீங்கள் தான் அக்காவா? உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.